மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஜீரண பேதி, அதாவது அஜீரணத்தினால ஒரு சில பேருக்கு வாந்தி வரும் அல்லது பேதியாக போகும். இந்த மாதிரி அஜீரணம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையினால பேதியாகவோ வாந்தியாகவோ வந்ததுன்னு சொன்னால் தயிர் மிகச்சிறப்பு. தயிர் அல்லது சுக்கு, இதுதான் இதுக்கு சரியான ஒரு மருந்தாக நம்ம எடுத்துக்கிடலாம். தயிரோ அல்லது சுக்கோ. அதே மாதிரி சுண்டக்காய் பார்த்திங்கன்னா, சுண்டைக்காய் வற்றலை வாங்கி நல்லா வறுத்து நெய்யில் வறுத்து என்ன பண்ணலாம், சுடு சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சும் சாப்பிடலாம். சுண்டைக்காய் வற்றல் அருமையாக அந்த அஜீரண பேதிக்கு நல்லது. இந்த சுண்டைக்காய் வறுவல் அல்லது வற்றல் அதை நம்ம உணவோடு சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுக்கு ஒரு சித்த மருந்து கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உப்பு செந்தூரம் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அந்த உப்பு செந்தூரை வாங்கி சாப்பிட்டாலும் அஜீரணத்துக்கு மிகச்சிறப்பு. பொதுவாக ஒருவருடைய 6ஆம் அதிபதியோட சனியோ அல்லது ராகுகேதுக்களோ சம்பந்தப்பட்டு கோச்சார ரீதியாக அவர்களுடைய திசாபுக்தி காலங்களில் இந்த மாதிரியான அஜீரணத்தினால் வரக்கூடிய வாந்தியோ அல்லது பேதியோ ஏற்படுவது இயற்கை.